இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி கார் குண்டு வெடிப்பு குற்றவாளிகளுக்கு வெடிகுண்டு தயாரிக்கும் வீடியோக்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்டதாக பரபரப்பு தகவல். ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை ஓய மாட்டோம். மாநில உரிமை காக்கும் போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் சூளுரை. ரோடு ஷோக்களில் பங்கேற்கும் மக்கள் பாதுகாப்பை அரசியல் கட்சிகளே ஏற்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வரைவு அறிக்கை தாக்கல் செய்தது தமிழக அரசு. உத்தரவை மறுக்குமாறு அமெரிக்க ராணுவத்தை தூண்டுவோருக்கு மரண தண்டனை. டிரம்பின் மிரட்டலுக்கு ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பு. வணக்கம். வணக்கம். டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளுக்கு வெடிகுண்டு தயாரிப்பது குறித்து விளக்கும் 42 வீடியோக்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி கார் குண்டு வெடித்ததில் 15 பேர் பலியானார்கள், 32 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தேசிய புலனாய்வு முகமை இது தற்கொலைப்படை தாக்குதல் என்று தெரிவித்துள்ளது. கார் குண்டை வெடிக்கச் செய்த காஷ்மீர் டாக்டர் உமர் நபி ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா மருத்துவக் கல்லூரியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 2வது குற்றவாளியான லக்னோவைச் சேர்ந்த டாக்டர் ஷாஹின் சைது 5 மருத்துவர்களை கொண்ட சில தீவிரவாத குழுக்களை அமைத்து சந்தேகம் வராதபடி வெளிநாட்டு தீவிரவாத குழுக்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் பெண்கள் பிரிவை இந்தியாவில் ஏற்படுத்தும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளார். மற்றொரு மருத்துவர் முசாமில் ஷகில் கனாய் மாவு மில் ஒன்றில் நைட்ரேட் செறிவூட்டும் பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளதாகவும் வெடிமருந்துகளை டெல்லிக்கு கொண்டு செல்ல உதவியதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அவரிடமிருந்து 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் உள்பட 2500 கிலோ வெடிப்பொருட்கள் சம்பவம் நடைபெறுவதற்கு 10 நாட்களுக்கு முன்பே பறிமுதல் செய்யப்பட்டன. வெடிகுண்டுகளை எப்படி தயாரிப்பது என்பது குறித்து முசாமில் ஷகில் கனாய்க்கு வெளிநாடுகளில் இருந்து மறைகுறியிடப்பட்ட செயலிகள் மூலம் 42 வீடியோக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இதனிடையே கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து டெல்லியில் அமோனியம் நைட்ரேட் கொண்டு செல்வதை கண்காணிக்குமாறு அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை ஓய மாட்டோம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்தது தொடர்பாக குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டிருந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கருத்துகள் எதுவும் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பெற்ற தீர்ப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சி செய்ய முடியும், மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்றும் அரசியலமைப்பு சட்ட வரம்புக்கு உட்பட்டே அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் செயல்பட வேண்டுமே ஒழிய அதை மீறி செயல்படக்கூடாது என்றும் நேற்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் மறுப்பது, கால வரையின்றி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது என்ற 4வது விருப்ப தேர்வு ஆளுநருக்கு இல்லை என்றும் கூறியுள்ள உச்சநீதிமன்றம், அப்படி எந்த விளக்கமும் இல்லாமல் நீண்ட காலம் இழுத்தடித்தால் மாநிலங்கள் நீதிமன்றங்களை அணுகலாம் என்றும் ஆளுநர்கள் வேண்டுமென்றே தாமதிப்பதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்கு உட்படுத்தி நியாயம் பெறலாம் என்றும் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் உட்பட மாநில அரசுகளுடன் மல்லுக்கட்டும் அனைத்து ஆளுநர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் வழியில் செயல்பட வேண்டும் என்பதையும், வேண்டுமென்றே ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தினால் நீதிமன்றங்களில் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் நமது சட்ட போராட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கி உள்ளோம் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், அரசியல் சட்டப்பிரிவு 361ற்கு பின்னால் ஆளுநர்கள் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதையும் உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உயர்ந்த அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் சட்டத்தை மீறி நடந்தால் அதற்கு தீர்வு பெற நீதிமன்றங்களின் கதவு திறந்தே இருக்க வேண்டும் என்றும், அது கதவை அடைத்தால் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படும் ஆளுநர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வதை ஊக்குவித்துவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்ட முன் வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை நாம் ஓய மாட்டோம் என்று சூளுரைத்துள்ள முதலமைச்சர், மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியையும் நிலைநாட்டும் வரை நமது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார்.
அந்தமான் கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. பொன்னேரி, செங்குன்றம், புழல், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் 2 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு விட்டு லேசான மழை பெய்தது. திருச்சி நகரின் பல்வேறு பகுதிகளில் சாரல் மழை பெய்த நிலையில் விருதாச்சலத்தில் மழையுடன் பலத்த காற்றும் வீசியது. இதனிடையே வங்கக்கடலில் இலங்கை அருகே உருவாக உள்ளதாக கணிக்கப்பட்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. 24ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. ஜனநாயக கட்சி எம்பிக்கள் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளது. 2வது முறையாக அதிபரான டிரம்ப் ஜனநாயக கட்சி ஆளும் மாகாணங்களில் மத்திய படைகளை குவித்து வருகிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ், வாஷிங்டன், சிகாகோ, போர்ட்லாந்து, ஒரிகான், டெனிசி, மெம்பர்ஸ் ஆகிய நகரங்களுக்கு ராணுவத்தை அனுப்பி வைத்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஜனநாயக கட்சி எம்பிக்கள் 6 பேர் வெளியிட்ட வீடியோவில் டிரம்ப் பிறப்பிக்கும் சட்டவிரோதமான உத்தரவுகளை நிறைவேற்ற முடியாது என்று மறுக்க வேண்டிய கடமை ராணுவத்திற்கும் உளவு பிரிவுக்கும் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள டிரம்ப் இது மிகவும் மோசமானது என்றும் நாட்டுக்கு ஆபத்தானது என்றும் கூறியுள்ளார். அவர்களின் வார்த்தைகளை அனுமதிக்க முடியாது என்றும் அது தேச துரோக செயல் என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். ஜனநாயக கட்சி எம்பிக்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் டிரம்ப் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள மற்றொரு பதிவில் இந்த தேச துரோக செயல் மரண தண்டனை விதிக்கக்கூடியது என்று மிரட்டல் விடுத்துள்ளார். டிரம்பின் இந்த பதிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஜனநாயக கட்சி எம்பிக்கள் உடனடியாக அந்த பதிவை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். டிரம்பின் இத்தகைய செயல் அருவருக்கத்தக்கது என்றும் ஆபத்தானது என்றும் அமெரிக்க நாடாளுமன்ற சிறுபான்மையினர் தலைவர் ஹக்கீம் ஜெஃப்ரீஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஜனநாயக கட்சி எம்பிக்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று டிரம்ப் குறிப்பிடவில்லை என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் கூறியுள்ளார். அதிபரின் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டாம் என்று ராணுவத்தை வலியுறுத்துவது மிகவும் ஆபத்தானது என்றும் இதனால் நாட்டில் வன்முறை வெடித்து லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க சட்டப்படி பொதுமக்கள் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்த முடியாது. தேச துரோக சதித்திட்டம் தீட்டியதாக அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் 20 வருட சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்படும். அதே சமயம் ராணுவ வீரர்கள் தேச துரோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்கும் மக்களின் பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியே பொறுப்பு என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த வரைவு வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் தாவேகா தலைவர் திரு விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசியல் கட்சியினரிடம் கலந்தாலோசித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வரைவு அறிக்கையில் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோக்கள், ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஆகியவை எந்த தேதியில் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதையும் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள், எத்தனை வாகனங்கள் வரும், தலைவர்கள் வருகை ஆகிய விவரங்களை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ரோட் ஷோவில் கலந்து கொள்ளும் தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கும் இடம், நேரம் மற்றும் முடிக்கும் இடங்களையும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடங்களையும் குறிப்பிட வேண்டும் என்றும் ஒதுக்கப்படும் இடத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்கலாம் என்பதை பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆய்வு செய்து சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்கள் நடத்த சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதியை பெற வேண்டும் என்றும் தமிழக அரசின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முதலுதவி ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு குறித்து தெரிவிக்கப்படுவது முக்கியம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளை நீண்ட நேரம் நிற்க வைக்காமல் அவர்கள் பாதுகாப்பாக பங்கேற்க தேவையான வசதிகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்ய வேண்டும் என்றும், கூட்டத்திற்கான இடங்களை காவல்துறை அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசித்து மாவட்ட ஆட்சியர் முடிவெடுப்பார் என்றும், நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தினரின் பாதுகாப்புக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே முழு பொறுப்பு என்று கூறியுள்ளதுடன், நிகழ்ச்சியின் போது பொது மற்றும் தனியார் சொத்துகள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே ஏற்க வேண்டும் என்றும் வரைவறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் மத ரீதியான கூட்டங்களுக்கு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பொருந்தாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை முடக்கியுள்ள மத்திய அரசை கண்டித்து மதுரையில் திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை ஒத்தக்கடை முதல் திருமங்கலம் வரை 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு 27 ரயில் நிலையங்களுடன் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மட்டுமே மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியும் என்று கூறி கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதை கண்டித்து பழங்காநத்தத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்குடன் மத்திய அரசு செயலாற்றி வருவதாக குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வேண்டும் வேண்டும் மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு வேண்டும். அனுமதி கொடு, அனுமதி கொடு. மதுரை மெட்ரோக்கு ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடு. எய்ம்ஸும் வராது, மெட்ரோ ரயிலையும் வரவிட மாட்டோம் என மதுரையை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கூடல் நகரில் கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என இப்போராட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அனைத்து வழிகளிலும் போராட்டத்தை முன்னெடுத்து தமிழர்களின் பண்பாட்டு தலைநகராக திகழும் மாமதுரையின் வருங்கால வளர்ச்சிக்கு எதிராக போடப்படும் தடைக்கற்களை தகர்த்தெறிவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நெல் ஈரப்பத அளவை அதிகரிக்காமல் டெல்டா விவசாயிகளை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாளை மறுதினம் தஞ்சாவூரிலும் 24ஆம் தேதி திருவாரூரிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். G20 தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் திரு மோடி இன்று காலை டெல்லியில் இருந்து விமானம் மூலம் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்க் புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் G20 மாநாட்டை அமெரிக்க அதிபர் டிரம்ப் புறக்கணித்திருப்பதால் திரு மோடி பாதுகாப்பாக அதில் கலந்து கொள்ளவிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக 61 முறை டிரம்ப் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த G20 மாநாடு அமெரிக்காவில் நடைபெறுவதற்கு முன் ஓராண்டில் இன்னும் எத்தனை முறை அதை மீண்டும் மீண்டும் டிரம்ப் கூறப்போகிறாரோ என்றும் திரு ஜெயராம் ரமேஷ் வினவியுள்ளார். துபாயில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நடைபெற்று வரும் விமான கண்காட்சியில் இன்று பிற்பகல் விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் வான் சாகசத்தில் ஈடுபட்டிருந்த போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. பதவி என்பது அதிகார பதவி அல்ல, அது சமூகத்திற்கு சேவை செய்வதற்கான, தேசத்திற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு என்றே தாம் எப்போதும் கருதியதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு P.R. கவாய் தெரிவித்துள்ளார். தமது கடைசி பணி நாளான இன்று பிரியாவிடை அமர்வில் பேசிய அவர் 1985ஆம் ஆண்டு சட்டத்துறை மாணவனாக சேர்ந்த தாம் நீதித்துறை மாணவராக பதவி முடிந்து செல்வதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வாரச்சந்தை வளாகத்தில் அமையவுள்ள புதிய பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தி வாரச்சந்தை வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 8.5 ஏக்கர் பரப்பில் அமைந்த சந்தையில் 2000த்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த சந்தை வளாகத்தில் 3.5 ஏக்கரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் 50% வியாபாரிகள் வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு பைனான்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும், ஒரு குழுவில் பணம் எடுத்து வச்சுருந்தாலும், நாளைக்கு ஒரு சொந்தக்கார வீட்டில் ஒரு விசேஷமாக இருந்தாலும் அறந்தாங்கி சந்தை முடிச்சுட்டு வந்து செஞ்சுக்கிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் அந்த நம்பிக்கையை எங்களை தோக்கடிச்சு எங்களை இந்த இடத்துல இல்லாமல் போடக்கூடாதுன்னு பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு எங்களை விரட்டுறாங்க. இதை நம்பி தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாருடைய பொழப்பு தளப்பு எல்லாமே இருக்குது. எல்லா எங்களோட பிள்ளையை படிக்கிறது வைக்கிறது எல்லாமே இந்த சந்தையை வச்சு தான் இருக்குது. எங்களுக்கு வேறு எந்த ஒரு வாழ்வாதாரம் கிடையாது. அதனால் இங்கே வர்ற பேருந்து நிலையத்தை மாற்று இடத்துக்கு தேர்வு செய்யுங்க. பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கொண்டு போங்க.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 401 புள்ளிகள் சரிந்து 85,232 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிஃப்டி 124 புள்ளிகள் குறைந்து 26,068 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 91,680 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,460 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 169 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளுக்கு வெடிகுண்டு தயாரிப்பு வீடியோக்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்பட்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை ஓயமாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். ஜனநாயக கட்சி எம்பிக்கள் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருப்பதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.